ஹலோ மைடிய சகோஸ், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் செடி தான். இந்த ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா மொட்டு, அப்புறமா நிறையாவே துளிர் விட்டு அழகாக மொட்டுக்கள் வச்சு, இங்கே பாருங்கள் புதுசாக இந்த இடத்துலையும் மொட்டுமே வருது. இந்த மாதிரி ரோஸ் செடியில் வந்து நிறையா மொட்டுக்கள் வச்சு அழகாக பூ பூக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி வாங்கி போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னா செடிக்கு நல்லா தண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விடுங்க. அப்போனா தான் செடியில் வந்து பூ அழகாக பூக்கும். அது மட்டும் இல்லாமல் செடியில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, செடி பூத்ததுக்கப்புறமா ஒரு 3 நாளைக்குள்ளவே இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுவும் கொஞ்சம் இந்த 2 இலையை விட்டு அதுக்கு கீழே கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அது மொட்டை அழகாக துளிர் விட்டு வந்திருக்கு. இந்த லாஸ்ட் எண்டு இருக்குல்ல, இதில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நைட் டைமாக இருக்கிறதுனால வந்து செடி வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நம்ம நைட் டைமில் செடியோட இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல அது வந்து கட் பண்ணி எடுத்துடணும். பூத்த உடனே இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால இன்னும் துளிர் விட்டு அழகாக வரும். அப்படியும் பத்தலை, இன்னும் எனக்கு செடி வந்து நல்லா வளரணும், அழகாக மொட்டுக்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு போடுற முட்டைத்தோடு, காய்கறி கழிவு இதெல்லாம் வந்து ரோஸ் செடிக்கு உரமாக கொடுங்க. மற்றபடி அதை போடணும் இதை போடணும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னொன்று, செடி வந்து எடுத்த உடனே எந்த செடியுமே பெருசாக வளர்ந்து மொட்டுக்கள்லாம் வச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து தான் மொட்டு வைக்கும். அப்படி மொட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். நான் சொன்ன எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நல்லா தண்ணி விடுங்க. அப்புறமா நான் சொன்ன மாதிரி நிறையாவே இந்த மாதிரி மொட்டுக்கள் வச்சு அழகாக பூ பூக்கும். இந்த செடியை பாருங்கள். நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை செய்யணும் இதை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதை மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா தான் செடிகள்லையுமே பூ பூத்து மொட்டுக்கள் வைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.